அப்புறம் ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லை, இதெல்லாம் வந்துருதா? இதுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதத்துல ஒரு தீர்வு வைக்கிறாங்க. என்ன? ஃபாஸ்டிங் இருங்க, இல்ல அந்த கனமான உணவுகளை தவிர்ங்க. சாப்பிடாம மீதியெல்லாம் எடுத்துக்கமா. நிறைய பேர் நான்வெஜ்ஜை தவிர்த்திருப்போம் இந்த சமயத்துல. ஏன்னா இந்த டைம்ல தான் நம்மளோட உடலுக்கு ரெஸ்ட் தேவைன்னு அந்த பார்க்கடல்ல தண்ணியிலே இருக்கக்கூடிய பறந்தாம நம்மளுக்கு செய்யறாரு. ஏன்னா நம்ம உடம்பு 70% நீரால் ஆனது. அந்த நீர் சத்து குறையிற மாசம் இது. அதனாலதான் நீர் சத்து குறைஞ்சா மெட்டபாலிசம்ங்கிற அந்த உணவு செரிமானம் கம்மியாகும். அதை கம்மியாகும் போது நம்மளோட உடல் நிறைய டிசீஸ்க்கு உண்டாகும். அதை தவிர்க்கணுங்கிறதுனாலதான் இந்த மாசத்துல நீர் ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, விரதத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா மாசம் 2 நாள் நம்மளே நம்ம டீடாக்ஸ் பண்ணனா ஆஸ்பத்திரி போறது நம்மளுக்கு கம்மியாயிடும். கோவிலுக்கு நல்லா வரலாம், கேட்போம் பாட்ட